டாசர் மாதிரி ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த கால் கை வந்து மாற்றணும். இந்த கை மாற்றணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிலேயே பேக், இந்த மாதிரி ஸ்ட்ரெச்ல பேக். அப்புறம் இந்த கருடாசன் பண்றோம் இல்லையா, இதுல இருந்து இப்படி ட்விஸ்ட், இந்த காலும் வச்சு இப்படி ட்விஸ்ட். பேக்ல வந்து கால் பிடிச்சிட்டு நல்லா பேக்ல இருக்கிற காலை இப்படி பிடிச்சிட்டு உட்காந்து இந்த கையை அசைக்கணும். காலை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவன் வந்து இதுல ஸ்ட்ரெச் கொடுத்து பேக் போயிடணும். இந்த காலை வந்து பேக்ல இருக்க காலில் தான் we should give stretch. ஷோல்டர் நல்லா பேக் போயிட்டு நல்லா டம்மியை டக்கின் பண்ணிக்கணும். பட்டு ஸ்குவீஸ் பண்ணிட்டு கை உள்ள. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த காலால இந்த கை பிடிச்சிக்கணும், கிராஸ் பண்ணி ஃப்ரண்ட்ல வச்சுக்கலாம். இப்படி டவுன் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் கால், ஆப்போசிட் ஹேண்ட், ஆப்போசிட் லெக் கீழையும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ரெச் கொடுத்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு காஃப் மசில் ஃபுல்லா தெரியும். காஃப் மசில் ஃபுல்லா இருக்கும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா இந்த மாதிரி நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு கால் வந்து நல்லா ஸ்ட்ரெச் கொடுத்து கை பேக்ல வச்சு ஹீல் டோ ஹீல் டோ மாதிரி இது நல்லா ஹீல் பண்றது ஈஸி, டோ பண்றது கொஞ்சம் கஷ்டம். மாதிரி கை காலு அது மாதிரி நல்லா இந்த ஸ்ட்ரெச் கொடுத்து பொறுமையா காஃபும் இருக்கும் உங்களுக்கு. நல்லா இந்த மாதிரி கிராஸ் பண்ணிட்டு இந்த காஃப்ல வந்து புஷ், இந்த மாதிரி நீல கை வச்சு புஷ் பண்ணும்போது காஃப் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இதுல உட்காந்து இருந்துக்கலாம். இந்த மாதிரி கிராஸ் பண்ணிட்டு இதுல வந்து காஃப், ஹிப் இது எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகும். சரியா?